டைரக்ட் சப்ளிமேஷன் ஹவு டு ஹேர் பண்ணுறதுக்கு நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். சப்ளிமேஷனாக உங்களுக்கு என்ன தெரியும், ஒரு சாலிடு லிக்விட் ஆகாமல் எப்படி எவாப்ரேட் ஆகுது அப்படின்னு பண்ண போகிறோம். இப்போ வந்து இந்த அயோடின் கிறிஸ்டல்ஸ் இருக்குது இல்லையா, அந்த அயோடின் பால்ஸ் ரீசப்ளிமேஷன் பால்ஸ் எடுத்து நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் ஹீட் பண்ணிவிட்டு எப்படி அயோடின் கிறிஸ்டலை ஃபார்ம் பண்ணுற மட்டும் பாருங்கள். இதில் என்ன இருக்குது, அயோடின் ரீசப்ளிமெண்ட்டு கிறிஸ்டல் இருக்குது, பால்ஸ் இருக்குது. இந்த பாலை போட்டு நான் ஃபஸ்ட்டு ஹீட் பண்ணிட்டேன். ஹீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு ஆர்பி ஃப்ளாஸ்கில் கோல்டு வாட்டர் எடுத்துகிட்டு இது மேலே ட்ராப் பண்ணும்போது இந்த அயோடின் வேப்பர்ஸ் எல்லாம் கண்டென்ஸ் ஆகுது இல்லை, அந்த கோல்டு வாட்டரில் டைரக்ட் சப்ளிமேஷன் ஆகுது. நான் ஆல்ரெடி இந்த ஆர்பி ஃப்ளாஸ்கில் என்ன எடுத்து வச்சுருக்கேன், கோல்டு வாட்டர் இருக்குது. இந்த கோல்டு வாட்டரை இது மேலே அப்படி ட்ராப் பண்ணிடுறேன். ட்ராப் பண்ணும்போது இப்போ நம்ம ஃபியூம்ஸையும் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதுலேருந்து போகிற அயோடின் வேப்பர் மேலே இருக்கிற கோல்டு வாட்டருக்குள்ளே டைரக்ட் கண்டென்ஸ்னு பேர் இருக்குது. என்ன கண்டென்சேஷன் இது, டைரக்ட் கண்டென்சேஷன். ஸோ இந்த அயோடின் பால்ஸ் பார்த்திங்கன்னா டார்க் சாலிடாக இருக்குது. நல்லா கவனிங்க, இந்த இடத்துல என்ன இருக்குது, அயோடின் பால்ஸ் வந்து டார்க் சாலிடாக இருக்குது. இந்த டார்க் சாலிடு ஹீட் பண்ணும்போது நமக்கு என்னவா கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்பிள் கலரில் கிடைக்குது. இந்த பர்பிள் கலரில் இருந்த போகிற வேப்பர் இந்த கோல்டு வாட்டரில் கூட டைரெக்டாக கண்டென்ஸ் ஆகி நமக்கு பாருங்கள் எப்படி ஒரு கிறிஸ்டல் கிடைக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குது பாருங்கள். ஸோ இதுக்கு பேர் என்ன, டைரக்ட் கண்டென்சேஷன். என்ன நேம், இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு நேம் என்ன, டைரக்ட் கண்டென்சேஷன். அதாவது டார்க் பப்ளிஷ் கலரில் இருந்துட்டு நமக்கு என்ன கிடைக்குது, இப்போ நல்ல பிங்க் கலர் நல்லா கிடைக்குது. ஓகேங்களா, என்ன மெத்தட் இருக்குது, டைரக்ட் கண்டென்சேஷன்.